கர்த்தருக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற நாமத்தினாலே எங்கள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை நம்ம படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க நம்முடைய அருமை சகோதரர் பீட்டர் மாதவன் அவர்கள். வாங்க அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மாதவன், எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையினால் சுகமாகவும் நலமாகவும் இருக்கிறேன் பிரதர். ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் நம்ம வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடம் நம்ம படிக்க போகிறோம். வேதாகம ஆச்சரியங்களில் அப்போஸ்தலனாகிய பவுலின் கடிதங்களை கொண்டு போய் சேர்த்த 3 முக்கிய நண்பர்கள் என்ற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 13க்கும் மேற்பட்ட கடிதங்களை வேதாகமத்தில் எழுதி புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. 13க்கும் மேற்பட்ட என்று ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில வேத அறிஞர்கள் 13 புத்தகங்களை, அதாவது 13 நிருபங்கள் இல்லை கடிதங்களை எழுதியிருக்கிறார் என்று நம்புகிறார்கள். எபிரேயர் புத்தகத்தை பவுல்தான் எழுதினாரா இல்லை வேறொருவர் எழுதினாரா என்ற சந்தேகம் அநேக வேத அறிஞர்களுக்கு இருக்கிறது. சில வேத அறிஞர்கள் அந்த எழுத்து நடையை பார்க்கும் பொழுது இது பவுல்தான் எழுதியிருப்பார் என்று சிந்திக்கிறாங்க. ஒருவேளை எபிரேயர் புத்தகத்தை நாம் சேர்த்தால் கிட்டத்தட்ட 14 புத்தகங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல்தான் எழுதியிருக்கிறார் என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள முடிகிறது. 14 கடிதங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார் என்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும். இந்த 14 கடிதங்களில் 14 நிருபங்களில் 4 நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்தில் எழுதப்பட்ட கடிதங்களாக இருக்கிறது. 4 கடிதங்கள் ரோமாபுரி சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டதாக பார்க்கிறோம். என்னென்ன கடிதங்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதலாவது பிலிப்பு பட்டணத்தில் உள்ள திருச்சபையினருக்கு எழுதப்பட்ட கடிதம் தான் பிலிப்பியர் என்று நம்முடைய வேதாகமத்தில் வைத்திருக்கிறோம். இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, கொலசை என்ற பட்டணத்தில் உள்ள திருச்சபையினருக்கு எழுதப்பட்டதான் கொலசேயர் என்ற கடிதம். மூன்றாவது எபேசு என்ற பட்டணத்தில் உள்ள திருச்சபையினருக்கு எழுதப்பட்டது தான் எபேசியர் என்ற கடிதத்தை நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. நான்காவது ஒரு தனிநபருக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம் பிலமோன் என்ற கடிதத்தை பார்க்க முடிகிறது. இந்த 4 கடிதத்தையும் பிரிசன் எபிசில்ஸ், சிறைச்சாலை கடிதங்கள் என்று சொல்லுவாங்க. இந்த 4 கடிதத்தையும் எப்படி இல்லை யார் ரோமாபுரி சிறைச்சாலையில் இருந்த பவுலினிடத்திலிருந்து பெற்று அந்தந்த ஊரில் உள்ள மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார்கள் என்று பார்க்கும்போது 3 முக்கிய நண்பர்கள், அப்போஸ்தலனாகிய பவுலின் 3 முக்கிய நண்பர்கள் உதவி செய்ததாக வேதாகமத்தில் படித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. அதில் முதலாவது நண்பர் யார் அப்படின்னா எப்பாப்பிரா தீத்து. இந்த எப்பாப்பிரா தீத்து ரோமாபுரியில் அப்போஸ்தலனாகிய பவுல் கைது செய்யப்பட்டிருந்த நேரத்தில் உதவியாக இருந்த ஒரு நபர். இவர் எப்பாப்பிரா தீத்து என்ற நபர் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு எழுதப்பட்ட கடிதத்தை அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஒரு அஞ்சற்காரனை போன்று, ஒரு போஸ்ட்மேன் போல பிலிப்பு பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு கொண்டு போய் சேர்ப்பதை வேதத்தில் நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நிச்சயமா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வாக்கியம். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிரா தீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டுமென்று எண்ணினேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியம். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக படித்தீங்க அப்படின்னா, எப்பாப்பிரா தீத்து என்ற நபரை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தில் உள்ள திருச்சபையினருக்கு அனுப்பி வைத்ததாக எழுதப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த நபர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின கடிதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பிலிப்பு பட்டணத்தில் உள்ள திருச்சபையில் கொண்டு போய் சேர்த்தார் என்பதை தெள்ளத் தெளிவாக தெரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுக்கு தெளிவாக புரியுதுங்களா? நிச்சயமா. இரண்டாவது நபர் யார் அப்படின்னா தீகிக்கு. இந்த தீகிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவரும் ரோமாபுரியில் கைது செய்யப்பட்ட பவுலுடன் உடன் உதவியாளராக இருந்தவர். இந்த நபரை பார்த்தீங்க அப்படின்னா 2 பட்டணங்களுக்கு உள்ள திருச்சபைகளுக்கு கொண்டு போய் பவுலின் கடிதத்தை சேர்த்ததாக வேதாகமம் பதிவு செய்து வைத்திருக்கிறது. முதலாவது கொலோசே பட்டணத்தில் உள்ள திருச்சபையினருக்கு பவுலின் கடிதத்தை கொண்டு போய் சேர்த்தார். அதற்கான வசனத்தை வாசித்து விடலாம். வாசிக்கலாமா? கண்டிப்பாக. கொலோசியர்
4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலைக்காரனுமாயிருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது, கொலோசே பட்டணத்தில் உள்ள திருச்சபையினருக்கு ரோமாபுரியில் பவுல் என்ன நிலைமையில் இருக்கிறார் என்பதை இந்த தீகிக்கு என்ற நபர் அறிவிப்பார் என்று சொல்லப்படுவதை பார்க்க முடிகிறது. இதிலிருந்து இவர் தான் இந்த கடிதத்தை பவுல்கிட்ட இருந்து கொண்டு போய் அவங்ககிட்ட சேர்த்துருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போ கொலோசே பட்டணத்தில் உள்ள திருச்சபைக்கு பவுலின் கடிதத்தை கொண்டு போய் சேர்த்த நபர் தீகிக்கு என்பதை பார்க்க முடிகிறது. இவர் ஒரு பட்டணம் மட்டும் கொண்டு போய் சேர்க்கலை, எபேசு பட்டணத்தில் உள்ள திருச்சபையினருக்கும் பவுலின் கடிதத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்று நான் கூறினேன். அதற்கான வேத வசனத்தையே நம்ம வாசிக்கலாமா? கண்டிப்பா. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியம். அன்றியும் எனக்கடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளை எல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாயிருக்கிற தீகிக்கு உங்களுக்கு அறிவிப்பான். இந்த வசனம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது, எபேசு பட்டணத்தில் உள்ள திருச்சபையினருக்கும் பவுலுடைய நிலைமை ரோமாபுரியில் எவ்விதமாக இருக்கிறது என்பதை தீகிக்கு என்ற நபர்தான் அறிவிக்க முடியும். அவர்தான் இந்த கடிதத்தை கொண்டு போய் சேர்த்தார் என்பதற்கான அடையாளத்தை நாம் பார்த்தோம். அப்போ தீகிக்கு என்ற நபர் 2 கடிதங்களை சுமந்து கொண்டு 2 இடத்திற்கு சென்றிருக்கிறார். ஒன்று எபேசு என்ற பட்டணத்தில் உள்ள திருச்சபை எபேசியருக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். 2வது கொலோசே பட்டணத்தில் உள்ள திருச்சபை கொலோசேயருக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இந்த கொலோசே பட்டணத்துக்கும் எபேசியர் பட்டணத்துக்கும் இடையில் 200 கிலோமீட்டர் தொலைவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் புவியியல் சார்ந்து அந்த இடத்தை பற்றி தேடி பார்க்கும் பொழுது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ ஒரு இடத்துல வேலையை முடிச்சுட்டு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா எவ்வளோ கிலோமீட்டர் அவர் ட்ராவல் பண்ணி போயிருக்கணும்? 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிருக்கணுங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்போல்லாம் பஸ்ஸில் ஏறணுன்னா ஒரு 3 மணி நேரத்தில் போய் என்ன பண்ணிடுவாங்க, இறக்கி விட்டுருவாங்க. அந்த காலத்தில் அவ்விதமான வசதி இல்லாத போதும் எவ்விதமாக போனாங்க? கால்நடையாக நடந்து போனார்களா, இல்லை எவ்விதமாக அங்கே கடினமாக கஷ்டப்பட்டு போனாங்கிறது நமக்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. 3வது நபர் ஒனேசிமு என்ற நபரை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த ஒனேசிமு என்ற நபர் தான் பிலோமோன் என்ற தனிநபருக்கு எழுதப்பட்ட கடிதத்தை ரோமாபுரியிலிருந்து சுமந்து கொண்டு பிலோமனிடத்திலிருந்து சேர்த்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏன்னா ஒனேசிமு என்ற பெயர் எங்கே வருது அப்படின்னா பிலோமோன் புத்தகத்தில் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? கண்டிப்பாக சொல்லலாம். பிலோமோன் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். என்னவென்றால் கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். இந்த புத்தகத்தை பற்றின ஒரு சிறிய சரித்திர சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிலோமோன் என்ற ஒரு எஜமான் இருக்கிறார். இந்த எஜமான்ட்ட ஒனேசிமு என்ற நபர் அடிமையாக வேலை செய்தார். ஏதோ ஒரு காரியத்தினால் இந்த ஒனேசிமு இந்த பிலோமோனிடத்தில் துரோகம் செய்து, ஒருவேளை ஒரு பொருட்களை திருடி இருந்திருக்கலாம், இல்லை இவருக்கு ஏதேனும் தவறு இழைத்திருக்கலாம். ஏதோ ஒரு அநியாயம் செய்து இந்த ஒனேசிமு பிலோமோனின் கையில் அகப்படாமல் தப்பி ஓடி ரோமாபுரிக்கு வந்து சேர்ந்துறாரு. ரோமாபுரியில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்து சுவிசேஷம் அறிவிக்கிறார், இயேசுவின் அன்பை பிரசங்கிக்கிறார். இயேசுவின் அன்பையும் சுவிசேஷ செய்தியையும் கேட்கும்போது பாவியாகிய தன்னுடைய இதயத்தில் அவர் உணர்த்தப்பட்டு தன்னுடைய மனதை மனம் மாறும்படியாகவும் மனம் திரும்பும்படியாகவும் ஒப்பு கொடுப்பதை பார்க்க முடிகிறது. இப்போ ஒப்பு கொடுத்து முன்பு அநியாயம் செய்த நபராக இருந்தார், ஆனால் இப்பொழுது நியாயம் செய்யக்கூடிய நபராக மாறுகிறார். முன்பு குறைவுள்ள மனிதராக இருக்கிறார், இப்பொழுது நிறைவுள்ள இயேசுவை சுமக்கக்கூடிய நபராக மாறுகிறார். இப்போ இந்த ஒனேசிமுவை மறுபடியுமாக தன்னுடைய எஜமானாகிய பிலோமோனிடத்தில் அனுப்பி இருவருக்கும் ஒரு ஒப்புரவு ஏற்படுத்த யார் விரும்புகிறாரு அப்படின்னா பவுல் விரும்புகிறாரு. ஏன்னா பிலோமோனை நன்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியும். ஏனென்றால் பிலோமோன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்று விசுவாசிக்கிற ஒரு பக்தியுள்ள ஒரு மனிதன், ஒரு உண்மையுள்ள மனிதன். அப்போ ஒனேசிமு மனம் திரும்பி விட்டான். அவன் முன்பு உனக்கு அநியாயம் செஞ்சுருக்கலாம், ஆனால் இப்போ மனம் திரும்பி விட்டான். இப்போ ஒனேசிமுவை
பிலமோன் ஏற்றுக்கோ, 2 பேரும் நீங்கள் சேரணும் அப்படிங்கிறது அப்போஸ்தலனாகிய பவுலின் வாஞ்சியாக இருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பவுல் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒனேசிமுவுக்காக ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் என்ன பண்ணுறாரு, எழுதி பிலமோன்கிட்ட கொடுக்கறதுக்கு அந்த லெட்டரை ஒனேசிமு கையிலே கொடுத்து பிலமோன் கைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியை எடுக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் கைது செய்யப்பட்டிருந்த நேரத்தில் பிலமோனுக்காக எழுதப்பட்ட அந்த கடிதத்தை ஒனேசிமு மனதார பெற்று தன்னுடைய எஜமானிடத்தில் ஒப்புரவாவதற்காக ஓடோடி வந்து கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ பிலமோனுக்கு எழுதின கடிதத்தை பவுலினிடத்தில் ரோமாபுரியிலிருந்து பெற்றுக்கொண்டு வந்த நபர் யார் என்றால் ஒனேசிமு என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளலாம். இப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியில் கைது செய்யப்பட்டிருந்த நேரத்தில் அங்கே அவர் எழுதின கடிதங்களை எல்லாம் கொண்டு போய் அந்த சபை மக்களுக்கு சேர்த்த நண்பர்கள் 3. 1 எப்பாப்பிராதீத்து, 2 தீகுக்கு, 3வது ஒனேசிமு என்பதை பார்க்க முடிகிறது. இவ்விதமாக பவுலினிடத்திலிருந்து பெற்ற ஆறுதலான வார்த்தைகளை அந்தந்த திருச்சபைகளுக்கு கொண்டு போய் சேர்த்த இந்த 3 நண்பர்களைப் போல நாமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பெற்ற ஆறுதலான வார்த்தைகளை ஆறுதலுக்காக தவிக்கக்கூடிய திருச்சபையின் விசுவாச பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எப்பாப்பிராதீத்துவை போன்று, தீகிக்குவை போன்று, ஒனேசிமுவை போன்று இருப்போமா என்ற சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்கிறேன். ஆமென். ரொம்பவே ஒரு ஆச்சரியமான செய்தியை பகிர்ந்துக்கிட்டீங்க சகோதரரே. நிச்சயமாக அதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் தேவன் உங்களோட கூட இருப்பாராக. ஆமென் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த வேதாகம ஆச்சரியம் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். எங்களோட இணைந்திருங்க. எங்களுடைய செய்திகளை உங்களோட நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.